பாருங்கள், அந்த இடத்துல மரித்து போன அந்த மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த அற்புதம் எப்பொழுது நடைபெறுது என்று சொன்னால், அந்த மகள் சுகத்தோடு இருக்கும் போது அல்ல, அந்த மகள் மரண தருவாயோடு போராடி கொண்டிருக்கிற போது அல்ல, அந்த மக்கள் மரித்து போன பிறகுதான் அற்புதம் நடைபெறுகிறது. பாருங்கள், இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வது என்பது சொல்லி கடைசி கட்டத்துல எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்திலும் கிரியை நடப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், அந்த கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வந்த போதுதான் தேவன் அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் போதும் அதாவது இந்த பிள்ளை மரித்து போன பிற்பாடு, அதாவது அந்த வீடு துக்க வீடாக மாறிவிட்டது. அந்த பிள்ளை மரித்து போனால் அந்த வீடு துக்க வீடாக